ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் இந்த ஸ்டேஜ் எனக்கு இங்கே கூப்பிட்டதுக்கு. இந்த கூட்டத்திலே இந்த படத்தை பார்க்காத ஒரு ஆள் நான் தான் நினைக்கிறேன். நான் பார்க்க முடியல. ரத்னா கிட்ட கேட்டேன் படம் எப்போ இருந்ததுன்னு. அப்படியே பயங்கரமாக அழுதுண்டா அப்படின்னு சொன்னான். நானும் உங்கள் எல்லோரும் மாதிரி வெயிட் பண்ணிருக்கேன். April 3 தியேட்டரில் தான் போய் பார்க்கணுன்னு. அண்ட் நான் ஆக்சுவலி வாழ்த்துக்கள் சொல்ல தான் வந்தேன். எல்லா தடவையும் தொடர்ந்து கார்த்திக் சுப்புராஜ் சார் வந்து அவரோட படங்களில் அவரோட டைரக்ஷன் ஆகட்டும் இல்லை அவரோட ப்ரொடக்ஷன் ஆகட்டும் சம்வேர் எல்லா இடத்துலையுமே இலங்கை தமிழர்களும் அவங்களோட பிரச்சனைகளையும் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரணும்னு நினைக்கிறதுக்காகவே அவருக்கு வாழ்த்துக்கள், இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திகை சுந்தரம் சார், ராணா தகுபதி சார், நவீன் அண்ட் சனந்துக்காக நான் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் இந்த படத்துக்காக. அண்ட் சோமிதரன் சார், இந்த டீமுக்காகவே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நான் வந்து படம் தேட்டரில் பார்க்க போகிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து இந்த படம் பார்த்தோம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு படம் கூப்பிட்ருக்காங்கன்னு போய் பார்த்தோம். பட் பார்க்கும்போது இது ஒரு அடுத்து என்ன அப்படின்னு ஒரு கிரிப்பிங்காக ஒரு த்ரில்லர் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் வந்து இந்த படத்தோட கேஸ்டிங். ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்க சூஸ் பண்ண அந்த முகங்கள் அது ரொம்ப இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அண்ட் அந்த ஆர்டிஸ்ட் அவங்க கேரி பண்ணியிருந்த அந்த எமோஷன் வந்து நம்மளே இந்த படத்துக்குள்ளே கொண்டு போன மாதிரி இருந்தது. அண்ட் வந்து அந்த ஒரு யூஸ்வலாக ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமிலியோட கனவு. அதை நோக்கி தான் வந்து பல நாட்கள் அவங்களுக்கு நகர்ந்திருக்கும். ஒரு குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது அந்த கல்யாணம் நடந்துடணுன்ற படபடப்பு வந்து அந்த கேரக்டர்ஸை விட நமக்கும் இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு நொடியும் அந்த நைட்டில் வந்து ஒவ்வொரு நொடியும் அவங்க அந்த போராடுறத பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்க போராட்டம்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்றது தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. நவீன் சார் அண்ட் சனந்த் பிரதர் அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே இது வந்து ஒரு கிரிப்பிங்காக நம்ம எங்கேயுமே மைண்ட் டைவர்ட் ஆக விடாமல் பார்த்துட்டு இருக்க ஒரு படமாக இருந்தது. சோமிதரன் பிரதர், வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. அண்ட் அன்னைக்கு சொன்னீங்க இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் பேசும்போது இது மாதிரி இன்னும் நிறைய கதைகள் இருக்குது அப்படின்னு. ஸோ உங்ககிட்ட அடுத்தடுத்து இன்னும் சொல்லப்பட வேண்டிய கதைகளை வந்து படமாக பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்குது. நன்றி. அண்ட் இந்த இப்படி ஒரு முக்கியமான ஒரு படத்தை கொடுத்த ஸ்டோன் பஞ்ச் ப்ரொடக்ஷன் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும் கார்த்திகேயன் சாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சின்ன படத்தை அது பெரிய படமாக மாற்றுறதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்குது மீடியா. ஸோ நீங்கள் வந்து இதை சப்போர்ட் பண்ணும். ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி தியேட்டரில் பார்த்து இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக கொண்டு வரணுன்ற ஒரு பெரிய ஆசையோடு சொல்லிக்கிறேன். நன்றி. என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுகிறதுக்கு தேவையான மனநிலையே இல்லை. நான் நினச்சேன் எல்லோரையும் போயிட்டு இருக்கிறதுனால கடைசியாக கூப்பிடுவாங்க போல இருக்குன்னு நினச்சேன். நான் இதோட ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது நிறைய பேசினேன். ஏன்னா அப்போ தான் இது என்ன படம்ன்றதை முதல் தடவையாக இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. இப்போ நாங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம் ஒன்று தான். என்னுடைய நண்பன் எழுத்தாளர் சயந்தன், நானும் ரொம்ப வருஷமாக ஸ்கூல் ஃப்ரெண்டு. இப்போ போய் பேசிட்டு போவோம். எங்களை பற்றி நாங்களே பேசிகிட்டு இருக்கோமேடா, என்றைக்குடா எங்களை பற்றி இந்த உலகம் பேசும்? இந்த ஈழத்தமிழருடைய வழியையும் இந்த ஈழத்தமிழருடைய கதைகளையும் என்றைக்குடா இந்த உலகம் பேசும்? நம்மளே பேசிகிட்டு இருக்கோமே அப்படின்னு இந்த ப்ரெஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இதோட ப்ரெஸ் ஈவெண்ட்டில் நானே பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி எல்லாருமே பேசிட்டாங்க. அதனால் எனக்கு உண்மையிலேயே பேசுகிறதுக்கான வார்த்தைகள் இல்லை. எனக்கான வார்த்தைகளை, என்னுடைய வார்த்தைகளை என்றைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுவே எனக்கு முதல் திருப்தியாக இந்த இடத்துல நான் உணர்கிறேன். இந்த படம் அந்த வேலையை செய்திருக்கிறது அது கார்த்திக் சுப்புராஜ்னால தான் நிகழ்ந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர் பயங்கரமாக ஈழத்தை பற்றி நாங்களும் அவ்வளோ கதைகளை பேசிகிட்டு இருக்கோம். நிறைய கதைகள் அவருக்கு உள்ளேயுமே அந்த கதைகளை பண்ணிடணும்னே இருந்தது. அந்த கதைகளை பண்ணுறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் பாலுமந்தா சாரோட அதே மட்டக்கிளப்பில் அதே பாடசாலைகளில் படித்தேன்.
பிரிச்சொண்டர் ரிவர் காவாய் படம் பற்றி லிங்குசாமி சார் சொல்லிட்டு இருந்தார். பாலுமேந்திரா சாரை இன்ஸ்பயர் பண்ண படம் அது. அவர் சின்ன பிள்ளையாக போயிருக்கும்போது ரெயின்னு சொன்னால் ஒருத்தர் சொன்னால் மழை பெய்யுது, ஒருத்தர் நிறுத்த சொன்னால் மழை நிறுத்துனா நான் இவனால் தானே வரணும் அப்படின்னு அன்றைக்கி நினச்சதா அவர் சொல்லியிருந்தார். அவர் அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஊரில் ஒரு ஃபாதர் மில்லர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பாலுமேந்திரா சாருக்கு பைசிக்கிள் தீப் படம் போட்டு காட்டிருக்காரு. அவர் போனால் அவர் படம் போட்டு காட்டுவார், அது எல்லா ஸ்கூல் பிள்ளைகளும் போட்டு காட்டுவார். அவர் ரொம்ப வயசாகி அதுக்கு பிறகு எங்களுக்கும் வருது படம் போட்டு, ஏதோ ஒரு படம் போட்டுக்கார். நமக்கு அந்த படமெல்லாம் தெரியாது. நம்ம வந்து ஏதாவது இந்த டின் இந்த மாதிரி ஏதோ கார்ட்டூன் போடுவார், அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா வீடுகளில் அந்த வசதிகள் இல்லாதனால. ஸோ அங்கே இருந்து தான் அந்த 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 புள்ளி தொடங்குதுன்னு நினைக்கிறேன். உண்மையில் இன்னைக்கு ஒரு 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 உணர்வுபூர்வமான விஷயமா இருந்துச்சு அம்மா இது பண்ணது. எங்களோட கதையை, எங்களுடைய வாழ்க்கையை எனக்கு ராஜமுருகன் நான் எல்லாரும் சொல்லும்போது சொன்ன மாதிரி யாழ்ப்பாண நூலகம் டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது பாலுமேந்திரா சார் அந்த மேடையில் வச்சு என்ன சொல்லியிருந்தார், என்றைக்காவது எங்களோட கதையை இந்த சினிமாவில் சொல்லணும் அப்படின்னு. அதுவும் வந்து நம்ம இந்த இந்த தமிழ் சினிமாவுக்கு வெளியில் போய் ஒரு படத்தை பண்ணி தனியாக வந்து ஒரு இடத்துல சொல்கிறதை விடவும் இந்த தமிழ் சினிமாவில் இருந்து கொண்டு இந்த தமிழ் சினிமாவுக்குள் நாம் ஒரு கதையை சொல்வது என்பது தான் நாங்கள் தமிழ் சினிமாவுக்கு செய்கிற கண்ட்ரிபியூஷனும் தமிழ் சினிமாவில் எங்கள் கதைகள் பேசப்படுறதுக்கான விஷயமாகவும் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே இதை செய்யணும்னு சொன்னார். அதை இன்று சாத்தியப்படுத்தியிருக்கக்கூடிய கார்த்திகேயனுக்கும் கல்யாண் எங்கேன்னு தெரியல கல்யாணுக்கும், ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு நிறைய சொல்லியிருந்தாரு. இந்த ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு நானுமே அந்த மனோவில் ஈழப்படம்னா கொஞ்சமாக ஏதோ இந்த ஈழத்து கதையெல்லாம் கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக பண்ணணும் போல இருக்குன்ற இதில் இருக்கும்போது கல்யாணம் சொல்லிட்டு பாரு, இதில் அவ்வளோ கமர்ஷியல் இருக்குது, இவ்வளோ கமர்ஷியல் பண்ணிருக்கு, ஏன் அந்த ரூட்டில் போகிறீங்க, இந்த ரூட்டில் வாங்க அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் வந்து இந்த இப்போ எல்லாரும் பேசின மாதிரியான ஒரு எல்லாரும் ரசிக்கக்கூடிய இடத்துல அந்த படத்தை என்னால் அந்த பண்ண முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு இன்றைக்கி எனக்கு ரொம்ப பேசுகிற இதில் இல்லை, அதனால் எல்லாருக்கும் நன்றி. நான் என்னுடைய ஒரு நன்றி அறிதலாக சொல்லிக்கலாம் நினைக்கிறேன். என்னோட டீம் கூப்பிட்டுக்கலாமா, விக்கி, இவங்க என்ன உதவி இயக்குனர்கள். விக்கி வந்து எனக்கு கோடைரக்டரு. விக்கிலாம் வந்து எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அது நடந்துடும் நம்பலாம். நமக்கு இந்த வீட்டில் அந்த அம்மாவோட பேசுறதுக்கு பயமாக இருந்தால் விற்க பேசுங்கன்னா பேசிடுவார், எதை பற்றியுமே யோசிக்காமல். அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய உதவி பண்ணார். சதீஷ், நவீன், சுகன். ஸோ இது வந்து என்னோட டைரக்ஷன் டீம் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பங்களிப்பு அவங்க செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. ஸோ அடுத்தது வந்து இந்த படத்தோட கேமராமேன் ஸோ பிரதீபன் பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது நானும் பிரதீபன் எப்போ தான் பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து சென்னை வந்தாருன்னா வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் எப்போ தான் வந்து எங்களை கதை எடுக்கிறது, எப்படி படம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்தில் நான் போய் இலங்கையில் போய் படம் எடுத்துட்டு நான் சொன்னேன், பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு சினிமாட்டோகிராஃபி படிச்சுட்டு இங்கே வந்து ஏதாவது ஒரு படத்தில் வாய்ப்பு வாங்கி ஏதாவது ஒரு சம்பாதிச்சு ஏதாவது போகலாமே. இல்லை, நான் போய் இலங்கையிலேருந்து தான் படம் எடுப்பேன், அங்கே இருக்கிற படத்தை தான் கேமரா பண்ணுவேன்னாரு. அப்படி ஒரு ஆண்டு காலத்தை அவர் அங்கே செலவழித்த சூழலில் தான் வந்து நான் இந்த படத்துக்கு அதெல்லாம் வேணாம், நம்ம இங்கேயே அந்த படத்தை எடுக்கலாம், வாங்க பிரதீபன் சொல்லி கூப்பிட்டு வந்தேன். ஸோ பிரதீபன் ஏன்னா இந்த வாழ்க்கையோடைய நமக்கு நாங்கள் பேசும்போதே வந்து இந்த இதோட கலர்லேருந்து இதோட மனிதர்களுடைய அந்த வீட்டுக்கு வாட்டருக்கெல்லாம் சொன்னார், அந்த வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் பெயிண்ட்லாம் அடிக்க வேண்டாம், இந்த வீட்டில் அந்த வீடை நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ விற்கிறாங்கலாம் கிட்டத்தட்ட நாகர்கோவில் ஒரு 120 வீடு தேடணும். ஸோ அந்த வீடு எல்லாமே உயிர்ப்போடு இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ 120 வீட்டிலேருந்து எங்களுக்கான ஒரு வீட்டை அங்கே கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த வீட்டை தான் அப்படியே அவர் இந்த 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 கதை மாந்தத்துக்கு கொண்டு வந்தார். ஸோ பிரதீபனுக்கு நன்றி. அப்புறம் வந்து எப்பயுமே போரினுடைய அல்டிமேட் விக்டிம்ஸ் வந்து யாருன்னா பெண்கள் தான். எப்பயுமே பெண்கள் தான் வந்து அதோடைய போரோடைய விக்டிமாக இருப்பாங்க. அந்த குடும்பத்தை ஒரு சர்வைவலோட பேக் போனாகவும் பெண்கள் தான் இருப்பாங்க. இந்த படத்துலையும் அப்படி தான் இருக்காங்க. அப்படி பெண்களாக பெண்களுக்கும் போருக்குமான அந்த தொடர்பை வந்து
கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு பெண் எடிட்டர் வச்சாங்க, ராதா. ஸோ ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு இது இருக்குல்ல, எப்பவுமே ஆண்களே சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க அப்படின்னு. அப்படி இல்லாமல் வந்து ஒரு அந்த அந்த வேறு பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிது ராதா. அப்புறம் இசையமைப்பாளர் கே அவர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இசையை இந்த படத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு அல்லது ஈழத்துக்கென்று ஒரு இசை இருந்தால், ஒரு சவுண்ட் இருந்தால் அந்த சவுண்ட் வந்து இந்த படத்தில் கேட்கலாம். அது வந்து கே பண்ணியிருக்காரு. இதெல்லாத்தையும் விட வந்து எங்களுடைய சவுண்ட் டிசைனர் தப்பாஸ் நாயக்க சொல்லணும். இந்த படம் வந்து எனக்கு இந்த படம் வெளியே வரும்ன்ற எவ்வளோ ஆர்வம் இருந்துச்சோ அந்த ஆர்வம் வந்து தப்பாஸ் சாருக்கு இருந்துச்சு. இந்த படத்தை முதல் பார்த்த மாத்திரத்துலேருந்து அவர் அவ்வளோ நுட்பமான யாழ்ப்பாணத்தினுடைய அல்லது ஈழத்தினுடைய சவுண்டை அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது, அதனால தான் எல்லா இயக்குநர்களும் சொன்னது போல் இந்த படம் தியேட்டரில் ஒரு வேறு வகையான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதனால் இந்த படத்தை தியேட்டரில் தயவு செய்து பார்க்கணுன்றது காரணம் வந்து அந்த இசையும் சவுண்டையும் நீங்கள் தியேட்டரில் இருக்கும்போது வேறு வகையாக உணர்வீங்க. அவ்வளோ நுட்பமான ஒரு சவுண்ட் டிசைனை வந்து தப்பாஸ் நாயக் பண்ணியிருக்காரு. அவருக்கு நன்றி. அதேபோல் ஆர்ட் டைரக்ஷனில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அந்த 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 வேலையை உணர்ந்து அதை பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் மார்ட்டின் இந்த எல்லாருமே உணர்ந்து அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நம்ம இந்த மெயின் டெக்னீஷியனை தாண்டி இதில் வந்து ஒரு ஓவர் ஃபில்மில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டரோட ரோல் முக்கியம். ஆனால் அவருக்கு நாங்கள் கொடுத்த ஸ்டண்டே வேறு. தினேஷ் சுப்ராயன் மாஸ்டர் வந்து அவர் வந்து தமிழ் சினிமாவில் பல ஸ்டண்டுகளை பண்ண ஒருத்தருக்கு வந்து நாங்கள் இந்த படத்தில் வேறு வகையான ஸ்டண்டை கொடுத்தோம். அதை ஒரு 2 கைகளையும் காலையும் கட்டிட்டு ஒரு ஸ்டண்டு பண்ணணுன்றா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஆனால் வந்து அவருக்குள்ள ஒரு இயக்குனர் ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்ததுனால அவர் ரொம்ப நுட்பமான அந்த 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 சார் சொன்ன மாதிரி அந்த எட்ஜ் ஆஃப் த மூமெண்ட்டில் துப்பாக்கி முனையில் நிறுத்துகிற அந்த 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 பதட்டத்தை வந்து எனக்கு கொண்டு வரதில் முக்கியமாக இருந்தவர் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் சுப்ராயன் அவர்கள். ரொம்ப அற்புதமாக அந்த வேலையை எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருந்தது. ஒவ்வொருத்தருமே உணர்ந்து அதை பண்ணியிருந்தாங்க. அங்கே இருந்த லொக்கேஷன் மேனேஜர்லேருந்து எல்லாருமே வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பாடு சமைக்கிற ஆட்கள்லேருந்து ஒரு சப்பாத்தி போடணுன்னாலும் அங்கே போய் சப்பாத்தி போடுறோம். திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் புட்டை வச்சு எல்லாரும் புட்டு சாப்பிட்ருக்காங்க. என்னென்னு கேட்டால் இந்த புட்டு சீனுக்கு புட்டை வைக்க சொன்னோம்ல, ப்ரொடக்ஷன் எல்லாரும் புட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்த பேரும் புட்டு சாப்பிட்ருக்காங்க. ஸோ இட்ஸ் பிகம் எ ஃபேமிலி. அந்த அந்த அவர் கேப்டன் சொன்ன மாதிரி நான் நடிகர்களுக்கு வந்தேன்னா எல்லா டெக்னிக் சொல்லிட்டேன் தெரியல, பதட்டத்தில் யாரோ மறந்துருக்கா தெரியல வைக்கிறார். அவர் தான் ஆக்டிங் கோச் பண்ணார் ரஜின். ஸோ நன்றி ரஜின். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் எல்லாருக்கும் வந்து நான் 2 தடவை போனேன். ஏதோ அந்த ரூமை சுற்றி நடக்க விட்டே இருந்தார். சரி ஏதோ ஒரு ஆக்டிங் பண்ண நினச்சிட்டு விட்டு வந்துட்டேன். இது இல்லாமல் வந்து இப்போ வந்து ஒரு ஆரியன் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து அவர் உண்மையிலே மிலிட்ரியில் இருந்தவர். அவர் தான் வந்து இவங்களுக்கு ட்ரெயினரு. ஸோ போராளிகளுக்கு நானே பண்ணிட்டேன். ஸோ இவங்களுக்கு அப்போ என்ன பண்ணோன்னா மிலிட்ரி டீம் எல்லாத்தையும் நம்ம ஸ்டே பண்ணுறதே வந்து அந்த அந்த கெஸ்ட் ஹவுசஸ் அந்த காட்டேஜஸில் வந்து ஒரு காட்டேஜ் ஃபுல்லாக மிலிட்ரி டீம் வருது. ஸோ கேப்டனு அவரோட டீம் அங்கே இருந்துருவாங்க. ஸோ அது மிலிட்ரி பேஸ் தான். இந்த பக்கம் போராளிகள் டீமுக்கு அவங்களுக்கு ஒரு பேஸ். அப்புறம் குடும்பத்துக்கு ஒரு இது, குடும்பமெல்லாம் அவங்க குடும்பமாகவே இருந்துப்பாங்க. ஸோ அவங்க ஒரு கட்டத்தில் அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஒரு குடும்பமாக ஆகிட்டாங்க. ஸோ இவங்க இப்போ அவர் சொன்னது மாதிரி தான், ஒரு கேப்டன் வர்றாருன்னா இந்த குடும்பம் பயந்துடும் செட்லேயே. அப்புறம் இவராக போய் தான் பேசணும். யூஸ்வலாக வந்து ஒரு நோன் ஆர்டிஸ்ட் வரும்போது எல்லாரும் போய் ஹாய் சொல்லுவாங்கல்ல. ஸோ இவருக்கு அது நடக்காது. எனக்கு வேறு பையன், ஐயோ இவர் தப்பாக நினச்சிட்டு வர போல இருக்குன்னு. ஆனால் அவங்களுக்கு ஒரு கேப்டனாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து தான் அந்த படத்தில் வந்து நடந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் அதை அந்த கரெக்டராக உள்வாங்கி அதுவும் நிறைய ஈழத்தில் இருந்தவர்களும் இங்கே எல்லாரும் சேர்ந்து பண்ணதுனால இந்த கதைகள்லாம் அவங்க கேட்டு அவங்க அந்த கதைகளை உள்வாங்கி ஒரு இது பண்ணாங்க. ஸோ நான் பெர்ஃபார்மன்ஸாக சொல்கிறதுனா அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஒட்டு மொத்தமாகவே இந்த படத்தில் நடித்தவர்னு சொல்ல தேவையில்லை. அவங்க எல்லாருமே ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா நடிகர்களுக்கும் நன்றி. ஸோ அதில் என்னோட கேரக்டராக நானாகவும் ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த சின்ன பையன் தான் நான். அந்த சின்ன பையன் அவர் நடிச்சிருக்கான். ஸோ
அவர் ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இயல்பாக நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு வராமல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சில பேர்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஐயாலாம் அவர் வந்து ஒரு வயசான தாத்தாவர் நடிச்சிருக்காரு. அவர்லாம் அவர் வந்து 72ஆம் ஆண்டு ஈழத்தில் எடுத்த ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்தவர். ஆனால் போர் சூழல் அவரை வந்து எங்கெங்கேயோ சுற்றி அவர் எங்கேயோ ஒரு சுவிட்சர்லாந்து நாட்டில் இன்றைக்கி இருந்துகிட்ருக்காரு. ஸோ 50 வருஷம் கழித்து அவர் நடிக்கணும், அவர் எப்போயுமே நடிக்கணும் என்ற ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு அவருக்கு. அவரெல்லாம் 77ஆம் ஆண்டு இந்திய இலங்கை கூட்டு தயாரிப்பில் ரஜினி சாரை வச்சு ஒரு படம் தயார் பண்ணாங்க. அதில் இலங்கையிலேருந்து நடிக்கிறதுக்காக அவர் பிளான் பண்ணும்போது 77 இலங்கை பெரிய கலவரம். அதோட அவரோட கனவு முடிஞ்சு போய் அவர் அங்கேருந்து கிளம்பி நாடாக போய் அவர் வந்து சுவிட்சர்லாண்டில் அன்றைக்கி வாழ்கிறாரு. ஸோ அவரை அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கு பின்னாடியும் நிறைய கதைகள் இருக்குது. ஸோ அந்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி. என்னுடைய வணக்கம். நான் முதல்ல இந்த படத்தை நானும் லிங்குசாமி படம் பார்க்க போயிருந்தோம். அப்போ உண்மையாக வந்து கார்த்திக் சுப்ராஜுக்காக தான் இந்த படத்தை பார்க்க போனோம். ஏன்னா அதை பற்றி எந்த விதமான அபிப்பிராயமும் இல்லை, அதை பற்றி எதுவும் தெரியாத நேரத்தில் இந்த படத்தை பார்க்க போயிருந்தோம். படம் பார்த்த உடனே நான் கார்த்திக் சுப்ராஜ் கேட்ட முதல் கேள்வி, இந்த படத்தோட டைரக்டர் யார், நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ தான் சுவாமியை கூப்பிட்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் சொன்னேன், கார்த்திக் இது வந்து தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான படம். அது அப்படியே என்ன மாதிரியே யாருக்கும் ஒன்றுமே தெரியாமல் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரீச் இல்லாமல் போயிடும். அதனால் தயவுசெய்து இந்த படத்தை வந்து சரியான முறையில் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். நல்ல வேலையாக வந்து அது காத்திருந்து ஒரு சரியான நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திக், விஷ் ஆல் த பெஸ்ட். ஏன்னா இப்போ வந்து சின்ன படங்கள் வந்து நல்லா ஓட ஆரம்பிச்சிருக்கு. தமிழ் சினிமாவோட பொற்காலமாக, சின்ன படங்களோட பொற்காலமாக நான் இப்போ நினைக்கிறேன். கடந்த 2-3 மாதங்களில் வந்து ஒரு 7-8 சின்ன படங்கள் வந்து நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்போ அந்த வகையில் இந்த படம் கூட வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த படம் வந்து ஒரு சாதாரண படம் மாதிரி ஆரம்பித்து ஒரு வார் சூழலை, ஒரு யுத்த சூழலை எப்படி வந்து யுத்தத்தையே காமிக்காமல், அதாவது வந்து சைக்கோ படம் பார்க்கும்போது அப்போ சொல்லியிருந்தாங்க, சைக்கோ படம் வந்து உலகத்தையே வந்து மிரட்டின ஒரு படம். அதில் ஒரு இடத்துல கூட கத்தி குத்தே இருக்காது. கத்தியால் குத்தி தான் எல்லோரும் சாவடிப்பாங்க. ஆனால் கத்தி குத்துறதே அந்த படத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அது மாதிரி இந்த படத்தில் சுற்றி வார் தான் நடக்கும், யுத்தம் தான் நடக்குது. ஆனால் ஒரு நிமிஷத்துலேயும் அந்த பயம் பார்க்குறவங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஆனால் அது நேரடியாகவே காமிக்கிறது. இதை என்னோடய நண்பர் ஒருத்தர் பார்த்தார். நான் முதல்ல கார்த்திகிட்ட கேட்டேன், கார்த்திக் இது வந்து சென்சார் பண்ணிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. சென்சார் ஆயிடுச்சு சார் சொன்னார். எப்படிப்பா அந்த படத்தை விட்டாங்க அது வந்து ஏன்னா சென்சாரால் பாதிக்கப்பட்டவன் நான், அதனால் எப்படி இந்த படத்தை விட்டாங்க, ஏன் சார்னார். இல்லைப்பா, நான் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் படத்தை முழுக்க நிறைஞ்சிருக்கு, அது எப்படி அவங்க கண்டுக்காம விட்டாங்க. ஏன்னா குற்றப்பத்திரிகை படம் எடுக்கும்போது அந்த படத்தை வந்து 9 தடவை சென்சார் பண்ணாங்க. 9 தடவை அவங்க சொன்னது என்னென்னா, இது விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது இந்த படம். நான் சொன்னேன், எங்கே சப்போர்ட்டாக இருக்கோ அதை கட் பண்ணிடுங்கன்னு. அவங்களுக்கு எங்கே சப்போர்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் படம் பார்த்து முடியும் போது அவங்களுக்கு வந்து இது டைகர் சப்போர்ட் பண்ணுது, டைகர் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அந்த உணர்வு இருந்தால் தான் அதை உள்ளே கொண்டு வர முடியும். சிவராசனை காமிக்கும்போது சிவராசன் ஷூட் பண்ணுறாங்க. சிவராசன் ஷூட் பண்ணும்போது சிவராசன் சிவபூஜை பண்ணிட்டுருக்காரு. அப்போ சிவராசனும் தள்ளி இருக்கும்போது, சுபாவை இருக்கும்போது அவங்க உட்காந்துருக்கிறது எப்படி உட்காந்துருக்காங்க, அந்த பூஜை பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க, அது ஒரே ஷாட்டு தான் இருக்கும். அந்த ஷாட்டை பார்க்கும்போது கடைசி வரைக்கும் சிவராசன் மேலே யாருக்கும் கோவம் வராது. அப்போது அதுதான் அந்த எப்படி அந்த நடிகர்களை கேரக்டரை எப்படி காமிக்கிறோங்கிறத பொறுத்து தான் அந்த படம் அமையும். அது மாதிரி இந்த படத்துலையும் வந்து ஒரு இராணுவம் எங்கே போனாலும் இராணுவம் தான். அது இந்திய இராணுவமாக இருந்தாலும் சரி, இந்திய இராணுவமே இந்திய நாட்டுக்குள்ளே பொள்ளாச்சிக்குள்ளே வந்ததுன்னா பாகிஸ்தான் இராணுவம் என்ன பண்ணுச்சு, அதுதான் இந்திய இராணுவம் அங்கே பண்ணும். அதுதான் இராணுவத்தோட கேரக்டர் அது. அப்போ இராணுவம் போய் நமக்காக போன இராணுவம், நம்ம தமிழர்களை காப்பாற்றுறதுக்காக போன இராணுவங்கிற போது அந்த இராணுவத்தால் எப்படி வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து மிக அழகாக எந்த விதமான செயல்பாடுகளுமே இல்லாமல் அந்த படத்தை வந்து மிக அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு கேரக்டரும் அந்த வலியை, ஈழத்தமிழர்கள் வலியை எப்படி வந்து தத்துவமாக காமிச்சிருக்காங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். நான் இந்த படத்தை பார்த்த பிறகு நான் யாழ்ப்பாணம் போயிருந்தேன். போய் ஒரு இடத்துக்கு நான் வந்து ஒரு நாள் தான் போயிட்டு வரலான்னு போனேன். போயிட்டு அப்புறம் வந்து ஒரு 7-8 நாள் அங்கேயே இருந்தேன். ஒரு இடத்துக்கு நான் வந்து போகும்போது இந்த படத்தை நான் அங்கே வந்து பொருத்தி பார்த்துட்டேன்.
அந்த முள்ளிக்காடு போய் நிற்கும்போது அந்த பனங்காட்டுக்குள்ளே நிற்கும்போது ஒரே மரண கோலமாக இருக்குது. அதுக்குள்ளே என் நண்பரை கூப்பிட்டு போயிருந்தேன். அந்த முள்ளிக்காடுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய கடல் இருக்குது. கடல்னா ஒரு 5 அடி 4 அடி தான் இருக்கும் தண்ணி. அது மாதிரி அதில் இறங்கலான்னா வரல சார், இறங்க முடியாது. நாங்கள் எப்படி, ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து அந்த குருத்து முள் வந்து 1/2 அடி வரைக்கும் அந்த முள் இருக்கும். ஆனால் அந்த முள்ளுக்குள்ளே தான் வந்து லட்சக்கணக்கான பேர் நடந்து போயிருக்காங்க. அந்த கடலே அப்போ வந்து சிவப்பாக மாறி இருந்ததுன்னு என் நண்பர் சொன்னார். அப்போது அது போன்ற வழிகளை வந்து சுவாமி சொன்ன மாதிரி நான் கூட வந்து ஓயாதலைகளை வந்து ஒரு படமாக்கலாங்கிறதுக்காக நான் இப்போ போயிருந்தேன். ஏன்னா 2ஆம் உலகப் போரை பற்றி ஆயிரக்கணக்கான படங்கள் வரும்போது நம்ம தமிழ் சமூகம் சம்மந்தப்பட்ட ஒரு வெற்றியை, அது வெற்றி அடைஞ்சதை ஒரு உலகத்துக்கு காமிக்கணுங்கிறது என்னோட ஒரு விருப்பம். அதுக்காக தான் இப்போ இடத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த வெற்றியை விட அதனால் பாதிக்கப்பட்ட மரண ஓலம் இருக்குல்ல, அது என் காதை வந்து ஒழிச்சிட்டே இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தியேட்டரில் தான் பார்க்கணும். சும்மா நீங்கள் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, இல்லை உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டு பார்ப்பீங்க, காஃபி குடிச்சிட்டு பார்ப்பீங்க. அப்படிலாம் இல்லாமல் யார் படம் பார்க்க போனாலும் ஒரு தியேட்டருக்குள்ளே உட்காந்து இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் அந்த வார் சூழல்லையே இருக்க மாதிரியே ஒரு உணர்வு இந்த படம் ஏற்படுத்தும். அந்த கேரக்டர்ஸ் இது வந்து நம்ம பேசும்போது சொன்னாங்க ஒரு சின்ன வீட்டுக்குள்ளேயே நடக்கிற கதைன்னு. வீட்டுக்குள்ளேயே நடக்கிற கதை இல்லை. இதில் போராளிகள் இருக்காங்க, டைகர்ஸ் இருக்காங்க, இந்திய இராணுவம் இருக்குது, ஸ்ரீலங்கா இராணுவம் இருக்குது. மொத்த வார் சூழலையும் ஒரு கேரக்டர் மூலம் ஒரு இடம் மூலம் இது காமிச்சிருக்கு. அப்போ என் நண்பர் சொன்னார், அவர்கிட்ட இந்த படத்தை அவங்க இது எஃப்எம்எஸில் காமிக்கும் போது அவர் போய் பார்க்க சொன்னார். அவர் சொன்னார், சார் இவ்வளோ கண்ணியமாக இராணுவம் எங்ககிட்ட நடந்ததே இல்லைன்னாரு. நான் சொன்னேன், இந்த சூழலில் இதுக்கு மேலே எங்களால் எடுக்க முடியாது பார். ஏன்னா இந்தியாவில் வந்து உண்மை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பொய் வேணாலும் சொல்லலாம், ஆனால் உண்மையை மட்டும் இங்கே சொல்ல முடியாது. அதுதான் எங்களோட சூழ்நிலை. அதனால் இந்த உண்மையை சொல்கிறதுக்கே மிகப்பெரிய பாடுபட்டுருக்குப்பா. அதனால் இவ்வளோ தான் எங்களால் சொல்ல முடியும், நீ நினைக்கிறதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேன். அதனால் நிச்சயமாக இந்த படத்தை பார்க்குறது 2 வகையில் நல்லது. ஒன்று, தமிழ் சினிமாவில் இது போன்ற நம்மளுடைய வழிகளை காமிக்கிற, நம்மளுடைய மண் சார்ந்த, இல்லை நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த, நம்ம இனம் சார்ந்த படங்கள் வந்து நிச்சயமாக வெளியே வரும். இன்னொன்று, தமிழ் சினிமாவும் உலக சினிமாவுக்கு தரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியிடும். கார்த்திக், நீங்கள் எதுக்காக ஒரு பேஸ் கொடுத்துட்டீங்க. நல்ல ஒரு, நான் வரும்போதே ஏதோ ஒரு என்னால் வர முடியாது, இன்றைக்கி உண்மையாக ரொம்ப டயர்டாக இருந்தது. ஆனால் இந்த படத்துக்காக வரணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதை வந்து இந்த படத்துக்காக வந்து அங்கே வந்து பார்த்தா உண்மையாக தமிழ் சினிமான பிரம்மாண்டங்கள் எல்லாம் அங்கே உட்காந்துருக்கீங்க, எல்லா டைரக்டர்ஸும் உட்காந்துருக்காங்க. அது உங்களுக்காகவும் இந்த படத்துக்காகவும் வந்த இது. நிச்சயமாக இந்த பிரம்மாண்டம் மாதிரி தியேட்டர்களுக்கு கூட நிச்சயமாக அரங்குகள் நிறைந்து வழிந்து எல்லாருமே இந்த படத்தை பார்ப்பாங்க. எல்லாரும் பார்க்கறதுக்கு உண்டான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.